ஹலோ கைஸ். ஸோ சண்டே ஆனாலே ஃபன் டே தான் இல்லையா? ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வராது. ஏன்னா ஃபுல்லாக வீக் டேஸில் நம்மளால் படித்து முடிச்சு ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ சண்டே ஆனாலே கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா? ஸோ சண்டே ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் திங் ஃபுட் இல்லையா? ஸோ ஃபுட், அதுக்கப்புறம் மூவி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து விளையாட போகலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா 6 டேஸும் படித்து முடிச்சிருப்போம். ஸோ சண்டே ஒரு நாள் மட்டும் நம்ம விளையாட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கெஞ்சி அம்மாட்ட கெஞ்சி கடைசியில் வெளியே போனால் இப்போ நமக்கு சீசனும் வந்து கொஞ்சம் மாறி போச்சு இல்லையா? ஸோ ரெயினும் வந்துடுது. ஸோ அந்த இதில் எங்கே நம்ம போய் விளையாடுறது? அகெயின் நம்ம வீட்டுக்கு தான் வருவோம். ஸோ அதுலேயும் நீங்கள் சரியமாக வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் திட்டு வாங்க தான் போகிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அமைதியாக சண்டே உட்காந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ படிக்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த மூவிஸ் அண்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது இது எல்லாமே உங்களோட செக்லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் டைம் நம்ம இதை வந்து படிக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளையாடலாம், இந்த டைம் நம்ம மூவி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு செக்லிஸ்ட்டு போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம இதை வந்து படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் நம்ம ஜஸ்ட்டு எதுவுமே ஃபில் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெயினாக நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிளாக ஒரே சப்ஜெக்ட் மேக்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த வீக்கெண்ட் டார்கெட்டை நீங்கள் மேக்ஸ் தான் வந்து படிக்க போகிறீங்க. நிறைய பேத்துக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய பேத்துக்கு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? இந்த சண்டேவை கொஞ்சம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் எல்லாமே முடிச்சிருப்போம். மேக்ஸிமம் நமக்கு என்ன 3 சாப்டர்ஸ் வந்து போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு சில பேத்துக்கு மட்டும் 4 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஸ்கூல் பேசிஸில் உங்களுக்கு அதுவுமே வந்து மாறும். ஸோ நீங்கள் எந்த சாப்டர்ஸ்லாம் கிளியராக இருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் விட்டுறலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் நம்ம மேக்ஸில் என்னென்ன சாப்டர் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் உங்கள் ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டார்கெட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட 10th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட 2 சாப்டர்ஸ் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த 2 சாப்டர்ஸை நீங்கள் ரிவிஷன் கொடுத்ததுக்கப்புறமா சாப்டர் 3ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட எக்ஸாம் போர்ஷன் 3.1லேருந்து 3.8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் பத்தாது இல்லையா? நம்ம எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுக்கலாம். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா டைம் டேபிள் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்லா எக்ஸசைஸும் முடிச்சுட்டு அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, எக்ஸாம்பிளும் நீங்கள் வந்து படிக்கணும். சரியா? ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளேஸில் உங்களோட புக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், ஸோ வாட் எவர் த திங்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கிடையிலே நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஏன்னா சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூப்பிடுவாங்க, கடைசியில் அம்மா கூப்பிடுவாங்க, டிவி ஓடும், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட 11th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ நம்மளோட சாப்டர் 1 சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட ஃபேவரட் சாப்டர் இல்லையா? எஸ், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பேசிக் ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா? அதுவுமே நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அந்த பேசிக் ஃபார்முலாஸில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தோம் அப்படின்னாலும் இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எழுதி வச்சுட்டு இந்த சாப்டரை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து படிங்கப்பா. ஸோ லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு இந்த சாப்டர்லேருந்து தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்? இந்த சாப்டருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3 நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இதில் நமக்கு சாப்டர் 1 சாப்டர் 2 நீங்கள் வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சாப்டர் 3 பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்போம். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதை ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்டர் 3 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயுமே நீங்கள் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து படிக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதை தனி பிளேஸில் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஒரு செக்லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த செக்லிஸ்ட்டு வெறும் எம்டியாக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஹவர்லேருந்து இந்த ஹவர் வரைக்கும் நான் இதை வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செக்லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டார்கெட்டையும் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரணும். சரியா? ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம எதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எதை வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம்? என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் ஆனது எல்லாமே லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரிவிஷன் கொடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ
நம்மளோட வீக்கெண்ட் டார்கெட் இதுதான். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நமக்கு இன்னும் வந்து டைம் இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கு இல்லையா? ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் முடிக்கல. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட லைவ் கிளாஸஸ் வந்து ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ எப்பப்போ லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எனக்கு பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா மறக்காமல் பிடிஎஃப்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகேவா? எஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ நீங்கள் குட் மார்க்ஸ் வந்து வாங்குற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கணும் இல்லையா? ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? தேங்க்யூப்பா.